ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சமையல் இல்லைங்க, நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சப்பாத்தியே பத்தலைன்னு சொல்லிச்சுங்க பசங்க. இன்னொரு நாளைக்கு நிறையா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேங்க. அந்த சப்பாத்தி எப்படி செஞ்சேன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுக்கும்ல. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, 3 பெரிய தக்காளி நடுவில் விதைய எடுத்துட்டு 3 காஞ்ச மிளகா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 4 கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைங்க. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு, ஆனால் ஃபேன் கத்தில் கொண்டே வச்சு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்து வேக வச்ச தக்காளி மிளகாய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. நீங்கள் வீட்டில் கோதுமை மாவு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்ச மிளகாய் தக்காளி தூக்கி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வழக்கமாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைங்களோ உங்கள் ஸ்டைலில் பிசைஞ்சுக்கோங்க. அதுலலாம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது, எந்த பக்குவமும் கிடையாது. உங்கள் கைக்கு எப்படி பக்குவமாக வருமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு மட்டும் லாஸ்ட்டில் நல்லா அடித்து பிசைஞ்சாதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குன்னு நல்லா தோசைக்கல்லை போட்டு அப்படியே உப்பிக்கிட்டு வருவாங்க. ஓகேவா? அதனால் கொஞ்சம் அடித்து மட்டும் நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கத்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வழக்கமாக உங்கள் வீட்டில் வந்து கடப்பாக்கல்லில் தேய்ப்பாங்க, சில பேர் பிளாஸ்டிக்கில் சேர்ப்பாங்க, சில பேர் மரக்கட்டையில் போட்டு தேய்ப்பாங்க, சில பேர் சப்பாத்தி கட்டையில் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி வழக்கமாக வச்சுருக்க சப்பாத்தி கட்டையை கொண்டு வச்சு அது மேலே பரப்பரன்னு கோதுமாவை கொஞ்சம் தூவி விட்டு ஒரு உருண்டை, சின்ன உருண்டை இல்லாமல் ஒரு பெரிய உருண்டை இல்லாமல் ஒரு நார்மல் உருண்டை எடுத்து அதில் வச்சு சப்பாத்திகளை வச்சு உருட்டுன்னு உருண்டா எங்கள் லட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்த்து அப்போ தான் இதை செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க அங்கிட்டிருந்து லுக் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. புது விதமாக சப்பாத்தி செய்கிறேன், ஆனால் நீ இப்போ சாப்பிட முடியாது, சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கலாம், இப்போ அம்மாலாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. சப்பாத்தி மாவு வச்சு தேய்ங்க. தேய்ச்சிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கத்தி அதை எடுத்து 4 பக்கமும் கோடு போடுங்க. கோடு போட்டு ஒரு பாதியை தூக்கி இந்த பக்கத்து, ஒரு பாதியை தூக்கி அந்த பக்கத்து, 4 பாதியை மடித்து வச்சு மறுபடி தேய்க்கணும். நார்மலாகவே அந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா எதெல்லாம் வரும், பரோட்டாவில் இருக்கும்ல அந்த மாதிரி எதெல்லாம் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இப்போ சப்பாத்தியில் செய்கிறோம். மேலாக நெய்யை தடவிக்கிட்டு 4 பக்கமும் கோடு போட்டு மாவை தூவி விட்டுட்டு நெய்யையும் தடவி விட்டுக்கிட்டு 4 பக்கம் கோடு போட்டு அப்படியே மடித்து வச்சு தேய்க்கணுங்க. மடித்து வச்சு நீங்கள் மட்டும் சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இதில் இன்னும் வேறு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் இது வந்து சனி ஞாயிறு லீவு டயத்தில் சாயந்தரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது வச்சுங்க, காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரமே பத்தாது. ஓகேவா? இந்த மாதிரி மடித்து 4 பக்கம் மடித்து வச்சு ஒரு தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ சப்பாத்தி செய்யணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சப்பாத்தி நான் சொல்கிற சப்பாத்தி செய்யும்போது உங்கள் வீட்டில் முட்டை இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. முட்டை இல்லாட்டி கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க. முட்டை கண்டிப்பாக அவசியமாக தேவை. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 முட்டையை யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சப்பாத்தி போடுறதுக்கு, அப்புறம் 2 முட்டையை உடச்சி அப்புறமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ மதுரை பாப்பா போனதுக்கப்புறம் செஞ்சேன் இந்த சப்பாத்தியை. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டுச்சு, நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனப்போ. நான் இருந்தப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்யாமல் வெறும் சப்பாத்தியை செஞ்சுட்டு இப்போ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்களாம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேறு டெய்லி வீடியோவில் பார்த்துட்டு பெரிய பாப்பா கதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன்னு ஒரே கம்ப்ளைண்ட் வேறங்க. ஏன் கேட்குறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை. பாருங்கள், 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறதுக்கு பதிலாக தட்டில் உடச்சி ஊற்றிக்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சில்லி ப்ளஸ் இருக்குல்ல, அந்த சில்லி ப்ளஸ் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி ப்ளஸ் போட்டுட்டு மேலால் கொஞ்சம் மல்லித்தலை, கொத்தமல்லி அந்த டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா கலக்கி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. வழக்கமாக சப்பாத்திக்குனே வச்சுருப்பீங்கன்னா ஒரு தோசைக்கல், அந்த தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை தடவி நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி அதில் படுக்க வச்சுட்டு அது மேலே முட்டையை வந்து இப்படிக்கா ஒரு தடவை அப்படிக்கா ஒரு தடவுனாலும் தடவலாம். இதை தட்டுலையே குப்பரை போட்டு பிரட்டி எடுத்தும் போடலாம். அந்த மாதிரி முக்கி எடுத்திங்கன்னு வச்சுங்க, ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டை போட்டாகணும். அது இப்போ கட்டுப்படி ஆகாது கம்பெனிக்கு அப்படிங்கிறதுனால நான் முட்டையை வந்து மேலே தடவி மட்டும் விட்டுட்டேன். நீங்கள் வந்து அந்த தட்டிலே போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வேறு லெவலாக இருந்துச்சு. சைடி சமையல் எல்லாமே பிள்ளைய சாப்பிட்டுச்சுங்க. பத்தலைன்னா பார்த்துங்களேன் சப்பாத்தி, இன்னொரு நாளைக்கு சுட்டு தரேன் இருக்கேன், அது ஒரு நாளைக்கு மறுபடியும் சுட்டு கொடுக்கணும் அந்த பாப்பா வந்ததுக்கப்புறம். சூப்பராக 2 பக்கட்டும் அந்த முட்டையை தடவி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பி நல்லா தோசை கரண்டியில் வச்சு அப்படியே அமுக்கி கொடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பஃப்னு உப்பிக்கிட்டு வருவாங்க. சுபா தேய்ச்ச கை பக்குவத்துக்கும் முட்டைக்கும் அப்படியே உப்பிக்கிட்டு சூப்பராக இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சைடிஷே இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம். ஒரே மாதிரி சப்பாத்தியை சுட்டு கொடுத்து போர் அடிக்காமல் பிள்ளைங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தக்காளி இருக்குது, காரம் இருக்குது, முட்டை இருக்குது, அதனால் சைடிஷே தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பெரிய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி 3 மணிக்கு போட முடியாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய வீடியோலாம் பார்க்கவே மாட்டேங்க. கொஞ்சம் தயவு செய்து வீடியோலாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் இடையில நான் என்ன சொன்னேனே தெரியாமல் போயிடும். பெரிய வீடியோலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா?